7 பூமிகளில் மனிதன் வசிக்கிறான். அந்த 7லும் 5 பூமியில் மனிதன் நம்மைப்போல் சாயலிலும் 2இல் முந்தைய சாயலிலும் வாழ்கிறான். அவனுக்கும் ஓதும் பணி, சீரமைப்பு பணி, கணக்கெடுப்பு, அரசாங்கம், ஆட்சி முறை, வசதி வாய்ப்புகள், விஞ்ஞானம் முதலியவை நம்மைப் போல இருக்கிறது. ஒருவர் கோதுமை, இன்னொருவர் மன்னா என்ற உணவு, இன்னொருவருக்கு நெல் மட்டுமே தெரியும். அவர்கள் குக்கர் போன்ற ஒரு மிஷினில் நெல்லை போட 5 நிமிடத்தில் ஒரு வழியாக உமி கொட்டும். உமி கொட்டியதும் ஒரு குழாய் நீரூற்றும். அடுத்த 5 நிமிடத்தில் சோறு வெளிவரும். இன்னொருவர் வெறும் கேழ்வரகு மட்டுமே. இப்படி உணவு, மொழிகள் இவைகளில் மட்டுமே சில வேறுபாடு. ஆனால் பணிகள் நம்மைப்போல்தான். ஒரு கிரகத்தில் இன்னும் மாடு அறிமுகப்படுத்தப்படவில்லை. விவசாயத்திற்கு நாய் போல் உருவமுள்ள ஒரு பிராணி உதவுகிறது. இன்னொரு கிரகத்தில் ராட்சச மிஷின். இதை காட்டில் வயலில் பொருத்திவிட்டு ஊர் சுற்ற போய்விடுவார்கள். மிஷின் தன் எந்திர கரங்களை மிக மிக அதிகமாக நீட்டி பிராண்டும். அது அவர்களுக்கு உழவு. பின் மிஷின் மழை தூவும். பின் விதைகளை இரவோடு இரவாக விதைக்கும். அதன் பின் பிடுங்கி வேறிடத்தில் நாட்டும். இதற்குள் ஒரு விரல் போன்ற இயந்திரம் தலையில் பேன் பார்ப்பது போல் களைகளை சுரண்டி கொண்டே இருக்கும். பின் பூச்சிகள் அரிக்க ஒரு நியாயமான இலைகளை தின்னுவிட்டு பின் மருந்து தெளித்து கொள்ளும். பயிர்கள் வளரும்போது மேலே கதிர்களை வீசி பறவை இனங்கள் வராமல் செய்யும். அதன் பின் பல இயந்திர கைகள் அங்கங்கே நின்று அறுவடை செய்து நிலத்தில் போட ஒரு சம்மட்டி போன்ற கை அடித்து பிரிக்கும். இதற்குள் காற்று அடித்து குவிந்த நெல்லில் வீச வைக்கோல் ஓடிப்போகும். பின் எந்திரம் பறவைகளை கணக்கிட்டு குறிப்பிட்ட நெல் மூட்டைகளை வானத்தில் வீசும். ஒரு போர்வை நெல்களை மூடும். அதன் பின் கதிர்வீச்சுகள் மட்டுமே நடக்கும். பாதுகாக்க மிஷின் தூங்கும். ஊர் சுற்றி வந்த குடும்பம் பிழைக்கும். இப்படி எத்தனையோ அதிசயங்கள். ஒரு பெண் குழந்தை பெற்று ஒரு ரோபோட்டிடம் விட்டுவிட்டு 5 வருடம் காணாமல் போய்விடுவாள். ரோபோட் தாலாட்டும், தூங்க வைக்கும், ஆடும், பாடும், குளிக்க வைக்கும், பள்ளிக்கு அழைத்து போகும், சமைக்கும், பாடம் நடத்தும், பாதுகாக்கும். இதில் துளி தவறு இருந்தாலும், விபரீதம் என்றாலும் ரோபோட் பட்டென்று தன்னிடம் தவறு, பிள்ளைக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் சிவப்பு பட்டனை அழுத்தி தன்னை அழித்து கொள்ளும். இப்படி எத்தனையோ வினோதங்கள். பிதா இயக்கங்களை எல்லாம் அந்தந்த கியாவின் பொறுப்பில் விட்டுவிடுவார். கணக்குகள் அனைத்தும் பிதாவின் கையில். பிதாமகர் ஜனாதிபதி என்றால் 28 கியாக்கள் மாநிலங்கள் போல். ஆனால் மாநிலத்தில் முதல்வர்கள் அனைவரும் பிதாவின் புருவ அசைவுக்கு கட்டுப்பட்டவர்கள். கணக்கெடுக்கு என்பது அந்தந்த கியாவைச் சேர்ந்தது. இதில் கணக்குகள் தவறினால் முசுக்கியாவை பிடித்து பிதா விரட்டுவார்.